நம்ம இப்போ வந்து மோஸ்ட் 5 காமன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பத்தி பார்க்க போறோம். மெயினா வந்து ரன்னர்ஸ் நீ சொல்லுவோம். ஸோ ரன்னர்ஸ் நீனா என்னன்னு கேட்டீங்கன்னா பெட்லா கம்போசிஷன் சிண்ட்ரோம் சம்டைம்ஸ். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் தொடை எலும்பு, கீழே கால எலும்பு, இது வந்து மேல இருக்க சில எலும்பு. ஸோ இதுல தான் முன்னாடி இருக்க அந்த தசை அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அந்த தசையோட பின் பக்கத்துல இந்த எலும்பு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பெட்டலாங்கிற எலும்போட பேக் சைட்ல வர ஃபிரிக்ஷன் ஜாஸ்தி ஓவர் யூஸ்னால வரனால அது ஒரு ஸ்போர்ட்ஸ் காமனா வர இன்ஜுரிஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெயின்ட் ஆங்கிள். இப்போ நம்ம படியில போறோம், கால் ஸ்லிப் ஆகிற இதுதான் இந்த இருக்கும். நம்ம நடக்கும்போது கால் வந்து இந்த மாதிரி ஸ்லிப் ஆகுது அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா இந்த சைட்ல லிகமெண்ட் அட்டாச் ஆயிருக்கும், இந்த போனோட லிகமெண்ட் அட்டாச் ஆயிருக்கும், அது வந்து ஸ்ப்ரெயின் ஆயிரும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங், வலி இந்த மாதிரி இது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா மெனிஸ்கல் இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஸோ மெனிஸ்கல் இன்ஜுரி என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தொடை எலும்பு, கீழே கால் எலும்பு, இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்கஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு ஜவ் இருக்கும். இதுல வந்து ஏதாவது ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் ஓடி போய் கால் நடுவுல சடனா டாப் பண்றோம், ட்விஸ்ட் ஆகும்போது அந்த மினிஸ்கஸ்ங்கிறது உள்ளார வந்து நமக்கு டேர் ஆகும். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இதுல லிகமெண்ட், ஏசிஎல், ஆன்டீரியர் கிரூஷியேட் லிகமெண்ட் சொல்லுவோம். ஸோ அது வந்து காமனா வந்து ஜம்பிங் ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி இதுல காமனா வந்து நமக்கு இன்ஜுரி ஆகுது. அடுத்தது ஃபிஃப்த் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஷோல்டர் இன்ஜுரி. ஷோல்டர்ல ரொட்டேட்டர் கஃப், அதாவது ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கை எலும்பு, பின்னாடி அந்த ஸ்கேப்லாங்கிற எலும்பு. ஸோ அதுல வந்து ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லி ஒரு 4 கஃபோட தசை மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம கையை மேல தூக்கத்துக்கு யூஸ் ஆகுது. இன் கேஸ் ஆஃப் பாஸ்கெட் பால் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்த இதுல வந்து டேர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.